பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை நோக்கி இந்த காலவில் நாம் இணைந்து துதிக்க உதவி செய்த தேவனுக்காய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வார்த்தையை வாசிக்கிறேன். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். தேவன் ஒரு தேவ பிள்ளையை உயர்த்த வேண்டுமானால், உயரங்களில் கொண்டு நிறுத்த வேண்டுமானால் முதலாவது செய்வது கால்களை பலப்படுத்துகிறார். மான் கால்களைப் போல எல்லா மேடுகளிலும் ஏறத்தக்கதாய், எல்லா பள்ளங்களிலும் குதித்து தாவி ஏறத்தக்கதாய் கர்த்தர் மான் கால்களைப் போல கர்த்தர் என்ன கால்களை மாற பண்ணி உயர் ஸ்தலங்களில் கொண்டு போய் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில் ஆமேன் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க உயர்த்த திட்டம் வைத்தாலே முதல்ல அப்படி தூக்கி இருக்கிறதல்ல, உயர்த்துகிறதல்ல, உயர்த்துவதற்கு தேவையான கால்கள், உயரங்களில் நடப்பதற்கு தேவையான கால்களை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அநேகர் நடக்க முடியல, நிற்க முடியல, தள்ளாடுகிறது என்று சொல்லும்போது தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். மான் கால்களை போலாக்கி ஆமேன் உயர் ஸ்தலங்களில் கொண்டு போய் நிறுத்துகிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். எலியா தளர்ந்து போயிருந்த போது குகைக்குள்ளே 40 இரவு பகல் நடக்கிறான். அவன் தளர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறான். அவன்கிட்ட சொல்லுறார், நீ போக வேண்டிய தூரம் 40 நாள் நடக்கிறதுக்கு 3 நாள் சாப்பாடு. அல்லேலூயா. 3 நாள் உணவு, 40 நாள் நடப்பது. இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா. தளர்ந்து போகிற நேரத்தில் என் தேவ பிள்ளை இந்த நாளிலும் கூட நம்மை பலத்தால் இடை கட்டி நம்ம கால்களை மான் கால்களை போல மாற பண்ணாவிட்டால் உயரங்களில் ஏற முடியாது. அல்லேலூயா. ஆமேன். உயர் தலங்களில் கால்கள் ஏறணும்னா மான் கால்கள் தான் துள்ளி 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 ஏற முடியும். இந்த நாளிலும் கூட ஆமேன் ஹல்லேலூயா நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய ஆத்துமாவை ஆமேன் ஹல்லேலூயா உன்னதங்களில் உயரங்களில் நிறுத்த வேண்டும் என்று விரும்பின தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கால்களை மான் கால்களை போல மாற பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னும் நடக்க, இன்னும் ஓட, கர்த்தருக்காக எழுந்து நிற்க, கர்த்தருக்காக பிரகாசிக்க இன்னும் பல ஆமேன் ஹல்லேலூயா நாடுகள் தேசங்களில் தேவனை குறித்து கடந்து சொல்லத்தக்கதாய் நம்முடைய கால்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எதற்கு? உயர் ஸ்தலங்கள், நமக்கென்று நியமித்த உயர் ஸ்தலங்கள். ஆமேன் ஹல்லேலூயா. அது என்னுடைய உயர் ஸ்தலங்களில், அப்படியானால் தேவன் எனக்கென்று நியமித்த உயர் ஸ்தலங்களில் ஏற பண்ணும்படியாய் ஹல்லேலூயா அதற்குள்ள பலனை கர்த்தர் உனக்கு தருகிறான் கால்களுக்கு. ஆமேன். நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று எலியாவுக்கு சொல்லி 40 இரவுகள் நடக்க வைத்த தேவனுக்கு ஆமேன் நம்மோடு சொல்லுக, அவன் கால்களை நான் பலத்தால் இடை கட்டுவேன். ஹல்லேலூயா. மான் கால்களை போல உன்னை மாற பண்ணுகிற கர்த்தர் ஆமேன் உயரங்களில் ஏற பண்ண நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். நன்றியோடு துதிக்கலாம். எல்லாரும் நாம் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு ஆண்டவரே ஆமேன் உயர்ந்த எனக்கென்று நீ நியமித்த, எனக்கென்று ஆண்டவரே என்னை நிர்ணயித்த அந்த உயர் தலங்களில் நீ ஏற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறதுக்காய் நன்றி என்று சொல்லி, தொழிலானாலும் குடும்பமானாலும் ஊழியமானாலும் எந்தெந்த காரியங்களில் உன்னை அழைத்து உன்னை பலப்படுத்தி உயர் தலங்களில் ஏற பண்ண போகிறாரோ அந்த காரியங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல். அற்புதங்களை காண்போம். எல்லாரும் செபிக்கலாம். அவர் மீது அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. கால்களை மான் கால்களை போல மாற பண்ணி அந்த காரியங்களை, அந்த தடைகளை, மேடுகளை கடந்து செல்ல தேவையான பலனை கால்களுக்கு கொடுத்து என் ஆண்டவர் நடத்தி ஆசீர்வதிக்க போகிறீரப்பா. எந்தெந்த உன்னத உயரங்களில் இந்த பிள்ளைகளை ஏற பண்ண வேண்டும், நிற்க பண்ண வேண்டும், பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று என் ஆண்டவர் திட்டம் வைத்தீரோ ஒவ்வொரு அதுபோல உயரங்களில் ஏற பண்ணுவீராக. இவர்களுக்கு நிர்ணயித்த உயரங்களில், இவர்களுக்கு நீ திட்டம் வைத்த தீர்மானித்த உன்னதங்களில் ஏற பண்ணி பிரகாசிக்க பண்ணுவீராக. அதற்காக இவர்களை மான்கால்களை போல அவர்களை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. கைவிடாத தேவனுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமேன், ஆமேன். மான் கால்களைப் போல நம்ம கால்களை மாற பண்ணி நமக்கென்று வைத்த உன்னதங்களில் உயரங்களில் ஏற பண்ண போகிறார். ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord.